இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான திருப்பங்களானது நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல திருப்புமுனை என்னன்னு பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் நைட் ஃபால். இந்த ஒரு பேர்ல யூகே உக்ரைனுக்கு ஒரு பாலிஸ்டிக் மிசைல உருவாக்கி கொடுக்க போறதா, அதாவது 2 நாடுகள் சேர்ந்து உருவாக்க போறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கிடையாது. புதின் அவர்களுக்கு நேரடியான ஒரு சவால். அதுவும் இந்த டைம் எதோட ஒத்து போகுதுன்னு பார்த்தோன்னா, ஆர்ஷ்னிக் மிசைல வெஸ்டர்ன் உக்ரைனில் ரஷ்யா ஃபயர் பண்ணிட்டாங்க. தெளிவான ஒரு வார்னிங். நீ உக்ரைனுக்குள்ள வீரர்களை அனுப்புனா என்னால் என்ன பண்ண முடியும்? உக்ரைனுக்குள்ளே விழுந்த இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படியே கொஞ்சம் வெறும் ஒரு 58 கிலோமீட்டர் தான். அதை வந்து சில வினாடிகளில் கிராஸ் பண்ணிடும். வினாடிகள்னு சொல்கிறத விட கம்மியான டைம் ஃப்ரேமில் கிராஸ் பண்ணிடும். அப்படி இருக்கப்போ இது யூரோப்புக்குள்ளே அனுப்புறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுன்றதை புதின் அவர்கள் தெளிவாக காமிச்சிட்டாரு. அப்படி இருக்கப்போ அதை கவுண்டர் பண்ணுற விதமாக இந்த இடத்துல இந்த முக்கியமான அறிவிப்பு வெளியில் வந்திருக்கு. இது வரலாறுகளில் பதிய வேண்டிய ஒரு நிகழ்வு. இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா வரும் காலத்தில் ரஷ்யா உக்ரைனை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு போரை உக்ரைன் மேலே தொடுத்தாங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நின்னதுக்கு அப்புறமா அது ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய இழப்பை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றின எல்லா தகவல்களையும் இந்த ஒரு பதிவில் பார்த்து முடிச்சுக்கோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் பிபி ட்ரெண்டிங்ஸ். உக்ரைன், ரஷ்யா, யூகே இந்த 3 நாடுகளும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் 2ஆம் உலகப் போர் டைம்லாம் யூகே, ரஷ்யா எல்லாரும் நாசி ஜெர்மனிக்கு எதிராக எப்படி ஒன்றா சேர்ந்து பயணித்தாங்க, எப்படி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்றது தெரியும். ஆனால் என்னைக்கு ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு உருவாச்சோ, சோவியத் யூனியன்லேருந்து உடஞ்சி உருவாச்சோ, அப்போதுலேருந்து அந்த சோவியத் யூனியன் மேலே இருந்த அந்த வெறுப்பு, இல்லை ரஷ்யர்கள் மேலே இருந்த வெறுப்புன்றது இந்த இடத்துல எல்லா நாடுகளுக்கும் காமனாக ரஷ்யா மேலே திரும்பிடுச்சு. இது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி மாற ஆரம்பிச்சதுன்னா, இந்த ரசோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவை பார்த்து பயப்படுறது, இல்லை ஆன்டி ரஷ்யா சென்டிமெண்ட்டை யூரோப்பில் அதிகமாக கொண்டு சேர்க்கறது. இதில் முக்கியமான ஒரு நாடு யூகே. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் இதுதான் உண்மை. ரஷ்யாவை பற்றின அதிகமான அந்த பயம், அதிகமான அந்த ஒரு தகவல்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பரப்பப்பட்டுச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யூகே தான். இது ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கப்புறம். இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் இவங்க எடுத்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான முடிவு ப்ராஜெக்ட் நைட் ஃபால். இந்த நைட் ஃபால்னா இப்போதைக்கு ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஒரு 500 கிலோமீட்டர் ரேஞ்சில் 200 கிலோகிராமுக்கும் அதிகமான வார்ஹெட்டை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் மிசைலை உருவாக்கி கொடுக்கறதா இந்த ப்ராஜெக்ட் நைட் ஃபால். இந்த ப்ராஜெக்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உக்ரைன் கிட்ட இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபயர் பவர் என்ன, இதை வச்சு உக்ரைனால் எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும், அது ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப அவசியமான ஒன்று. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் 2022க்கு முன்னாடி அவங்க கிட்ட மேஜர் ஃபயர் பவர்ன்றது கிடையாது. நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைலாக இருக்கட்டும், இல்லை ஹிரிம்டோன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அதோட ஒரு அடுத்த கட்டம் தான் சாப்சான் மிசைல்னு சொல்கிறது. இப்போ ஃப்ளெமிங்கோ வரைக்கும் நின்றுட்டுருக்கு. 95% அதிகமாக அவங்க ரஷ்யாவை மட்டும்தான் நம்பியிருந்தாங்க. 2014க்குலாம் முன்னாடி பார்த்தோன்னா ரஷ்யா கிட்டேருந்து ஒரு ஷிப்மெண்ட் ஆனது நிறுத்தப்பட்டுச்சுன்னா உக்ரைன் கிட்ட ஆயுதங்களே இருக்காதுன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் எப்போ 2014 கிரீமியாவை ரஷ்யா பிடிச்சாங்களோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைனும் ரஷ்யா விட்டு விலக ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி இருந்துமே 2022க்கு முன்னாடி இந்த ரஷ்யா உக்ரைன் எஸ்எம்ஓ ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் இப்போ அது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வாராக தான் போயிட்டுருக்கு. அதை நம்மளால் மறுக்க முடியாது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உக்ரைன் கிட்ட ரொம்ப கணிசமான அளவு, ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் அவங்களோட ஹோம் க்ரவுண்ட் சிஸ்டமானது இருந்துச்சு. 2022 இந்த யுத்தத்தை ரஷ்யா தொடங்கினதுக்கப்புறமா முதல்ல அவங்க அடிக்க ஆரம்பிச்சது இந்த மிசைல்ஸுக்கு ஸ்பேர்ஸை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இதோட ஃபியூவலை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் தான். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நிப்ரோவஸ்கில் இருந்த ஒரு முக்கியமான பெட்ரோகெமிக்கல் ஃபேக்டரியானது அழிக்கப்பட்டுச்சு. டான்பாஸில் இருந்த முக்கியமான ஒரு இன்ஜின் மேனுஃபேக்சர், இந்த மிசைல்களுக்கான அந்த இன்ஜினை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை ஆரம்ப காலகட்டத்திலே அழிக்கப்பட்டுச்சு. 2022 இந்த யுத்தம் தொடங்கின இந்த இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் அழிக்கப்படாமல் இருந்துருச்சுன்னா இந்நேரத்துக்கு உக்ரைன் கிட்ட சில 100 பாலிஸ்டிக் ஏவுகணைகளாவது இருந்திருக்கும். ஆனால் அது ரஷ்யா முன்கூட்டியே அழிச்சிட்டாங்க. ஸோ உக்ரைனுக்கு தேவையான அந்த ஃபயர் பவர் கிடைக்கல, அவங்க கிட்ட அதுக்கான மிசைல்ஸும் கிடையாது. ஸோ இவங்க 10 தாக்குதலை பண்ணுறாங்கன்னா அந்த 10 தாக்குதலுக்கும் வெளிநாடுகளையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஃப்ளெமிங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு 3000 கிலோமீட்டர் ரேஞ்சுடைய ஒரு மிசைலை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இது இந்த யூரோ ரஷ்யான்னு சொல்லுவாங்க, ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா அந்த மொத்த பகுதிகளையும் குறிவைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையுடையதுன்னு உக்ரைன் கிளைம் பண்ணாலும் அதோட பயன்படுத்துதல் இந்த உக்ரைனில் அதை பயன்படுத்தியிருக்காங்களா, உக்ரைன் ரஷ்யா போரில் அதை பயன்படுத்தியிருக்காங்கன்ற செய்தி இப்போ வரைக்கும் வெளியில் வரல. அதுக்கான எவிடன்ஸ்ன்றதும் சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டதா செய்தி இருந்தாலும் அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு பாலிஸ்டிக் மிசைல் தேவை, இவங்களுக்கு ஒரு எம்எல்ஆர் சிஸ்டம்ன்றது தேவை. இது எல்லாமே ஃபாரின் பையர்ஸை, இது எல்லாத்தையுமே
ஃபாரின் நாடுகளை நம்பி அவங்களால இருக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு எப்போ வேணால் உதவிகள் நிற்கலாம். அதுலேயும் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் புத்தினுக்கு ஆதரவாக எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னு பார்த்ததுக்கப்புறமா, கண்கூடா பார்த்ததுக்கப்புறமா உக்ரைன் இதெல்லாம் நம்புறதுக்கு தயாராக இல்லை. இவங்களுக்கு யூகேவை விட்டாவும் இப்போ வேறு வழி இல்லை. இந்த ஆர்ஸ்னிக் மிசைல் நடந்ததுக்கப்புறமா யூகேவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதை அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. அதுதான் த ப்ராஜெக்ட் நைட்ஃபால்னு சொல்லக்கூடியது. இந்த ப்ராஜெக்ட் நைட்ஃபால்னு சொல்லக்கூடியதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்கிறது என்னென்னா, 500 கிலோமீட்டர் ரேஞ்ச், 200 கிலோமீட்டர் வார்ஹெட் உடைய ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை உக்ரைனோட அரசு நிறுவனங்களோடு சேர்ந்து இந்த இடத்துல யூகேவோட ஃபண்டிங் மூலயமா உருவாக்க போகிறோம். இது யூகேவோட ஃபண்டிங்கில் உருவாக்க போகிற உக்ரைனோட ஒரு ஹோம் கிரவுண்ட் மிசைலில் தான் இருக்கும். அதுக்கான டெக்னாலஜின்றதை நாங்கள் கொடுக்க போகிறத பகிரங்கமாக இந்த இடத்துல அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அறிவிப்பை எந்த நாடுகளும் டெக்னாலஜி நாங்கள் கொடுக்க போகிறோம், உக்ரைனில் அந்த மிசைல் உருவாகும்னு சொன்னது கிடையாது. அதாவது நாங்கள் 2 நாடுகளும் சேர்ந்து தயாரிப்போம், 2 நாடுகளும் அதில் ஈக்குவல் பார்ட்னர்ஸாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு அட்மிஷனை யாரும் இதுக்கு முன்னாடி கொடுத்தது கிடையாது. இந்த அட்மிஷனை அவங்க கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆர்ஸ்னிக் மிசைலோட ஒரு ஸ்ட்ரைக் தான். திங்கட்கிழமை இன்னைக்கு ஐநா சபையில் ஒரு முக்கியமான எமர்ஜென்சி மீட்டிங்கான நடக்க போகுது. இதோட இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு டாபிக் என்னென்னா, ஆர்ஸ்னிக் மிசைலை ரஷ்யா பயன்படுத்தினது தான். இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலை உக்ரைனில் பயன்படுத்தினாங்கிறது பெரிய தகவல் கிடையாது. ஆனால் லான்ச் ஆகிறது ஜஸ்ட்டு ஒரு கன்வென்ஷனல் வார்ஹெட் இருக்க மிசைலா இல்லை ஒரு நியூக்ளியர் மிசைலான்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நல்லா நினச்சி பாருங்கள், இதுவே நாட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப ஹைட்டண்ட் டென்ஷன்ஸ், எப்போ வேணால் நியூக்ளியர் வார் வரலான்ற ஒரு நிலைமை. அப்போ அந்த டைமில் உக்ரைன் மேலே ரஷ்யா இதே மிசைலை ஃபயர் பண்ணியிருந்தாங்கன்னா நாட்டோ கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று அதை நடுவானத்திலே வச்சு சுட்டு வீழ்த்த ட்ரை பண்ணியிருப்பாங்க, இல்லை சுட்டு வீழ்த்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கிட்ட அதுக்கான டெக்னாலஜி இருக்கிறதா கிளைம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உள்ளே வர்றது ஒரு வேளை நியூக்ளியர் வார்ஹெட்டாக இருக்குது. அதுவும் நாட்டோவோட பார்டர்லேருந்து ஒரு 58 கிலோமீட்டர் தொலைவில் வெடிக்குதுன்னா அது உக்ரைனுக்கு மட்டும் அழிவு கிடையாது. இந்த பனிக்காலத்தில் அந்த ஏர் ப்ரெஷரோட மாற்றம், அங்கே இருக்கக்கூடிய காற்றோட திசை மாற்றத்தினால சுற்றி ஒரு 300 கிலோமீட்டர் அளவுக்கு ரேடியேஷன் க்ளவுடுன்றது ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அழிவானது ஏற்படும். இதுவும் நாட்டோவுக்கு எதனா ஒரு ஸ்ட்ரைக்காக தான் பார்க்கப்படும். அப்படி இருக்கப்போ இதையெல்லாம் தடுக்கணும்னா ரஷ்யாவை இந்த யுத்தத்தை விட்டு பின்வாங்க வைக்கணும். அதுக்கு உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுக்கறது மட்டும்தான் ஒரே வழின்றதை யூகே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறுத்து, ஐரோப்பிய ஒன்றியத்தில் அத்தனை நாடுகள் இருக்குது, ஐரோப்பாவில் அத்தனை நாடுகள் இருக்குது, அத்தனை நாடுகளுக்கு இல்லாத ஒரு அக்கறை எதுக்கு இந்த யூகேக்கு மட்டும் இருக்குது? இப்போ இந்த ப்ராஜெக்டை உருவாக்குறது நல்ல விஷயம்தான். ரஷ்யா கிட்டேருந்து உக்ரைனியர்களை பாதுகாக்கிறதுக்கும் உக்ரைனை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு மிசைல் தேவை. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இஸ்கேந்தர் மிசைலுக்கு ஈக்குவலாக ஒரு மிசைலை இவங்க உருவாக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஒரு டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் மாதிரி கூட இதை வச்சுக்கலாம். ஆனால் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள் கம்முன்னு இருக்கப்போ யூகே மட்டும் ஏன் இந்த இடத்துல இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்னா, இது ஜஸ்ட்டு அமெரிக்காவை விட்டு யூகே வெளியில் வராங்கன்றது மட்டும் கிடையாது. ரீசெண்டாக நடக்கக்கூடிய அறிவிப்புகள் இல்லை யூகே சைன் பண்ணக்கூடிய அந்த ட்ரேட் டாக்குமெண்ட்ஸ், அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போதைக்கு பார்த்தோன்னா ஐரோப்பாவில் யூகே ஒரு டம்மி பீஸாக மாறிடுச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான். அவங்களுக்கான அந்த பவர் கிடையாது. ஒரு காலத்தில் உலகத்தை ஆண்ட நாடு, அதாவது காலனிசம் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளை ஆண்ட நாடு, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டங்களையும் தன்னோட ஆளுமையின் கீழ் ஒரு காலத்தில் வச்சுருந்த நாடு, இன்றைக்கி அவங்களுக்கான ஐடென்டிட்டியை இழக்கிற ஒரு நிலைமையில் இருக்குங்க. ஏன்னா நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஜியோ பொலிட்டிக்ஸில் யூகே ஓரங்கட்டப்பட்டுட்டாங்க. இதையெல்லாம் இவங்க போக்கணும். 10வது குறைக்கு ட்ரம்ப் வேறு நான் கிரீன்லாந்தை எடுத்தே தீர்வேன்னு சொல்கிறார். அந்த கிரீன்லாந்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பும் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாட்டாமத்தனத்தை இவங்களும் நிரூபிச்சாகணும். இது எல்லாம் சேர்ந்து யூகேவை ஒரு புது பரிணாமத்தில் கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அமெரிக்கா என்ன பண்ணுறது, அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக என்னாலையும் பண்ண முடியும், ஆல்மோஸ்ட் என்னோட கண்ட்ரோல், என்னோட டாமினேஷனில் யூரோ இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கப்போ என்னால் அடுத்தது இதையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகளையும் அதுக்கான வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், உக்ரைனுக்கு தேவையான மிசைல், இன்னும் நிறைய நாடுகளில் யூரோவில் ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மீட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்றது தெரியல. ஸோ ஐரோப்பாவில் புது ஒரு அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய முயற்சியில் இப்போது யூகே இறங்கியிருக்காங்க. அதுக்கான ஒரு பிள்ளையார் சுழியாகவும் இந்த ஒரு இன்சிடென்ட்டானது பார்க்கப்படுது. இதுக்கு மற்ற நாடுகள் ரியாக்ட் பண்ணாமல் யூகே ரியாக்ட் பண்ண போய் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அமெரிக்கா நாட்டோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு லூப் ஹோலை கிரியேட் பண்ணிட்டாங்க. உன் பிரச்சனைனா நீ தான் பார்த்துக்கணும், நான் பணம் கொடுத்தீங்கன்னா தான் உன்னை பார்த்து பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பை நாட்டோக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு கேப்பை யூகே பக்காவாக யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெர்மனியோட வளர்ச்சியும் இதுக்கு பின்னாடி அசுரத்தனமாக இருந்துகிட்ருக்கு. சொல்ல முடியாது அடுத்த உலகப்போர் வருமா வராதான்றதெல்லாம் இன்னும் ஒரு பல வருஷங்கள் இல்லை 11 வருஷங்கள் கழித்து வரக்கூடிய ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு இந்த யூகே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோட கடைசியில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிரீன்லாந்தை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டுருக்கு. இது செக்யூரிட்டி ரீசன்ஸ் தவிர்த்து
ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா, அங்க இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். சீனா கூட சமீபத்தில அமெரிக்கா ரொம்ப பெரிய ஒரு மொக்க வாங்கிட்டாங்க. ரேர் எர்த் எலமெண்ட்ஸில சீனாவ தவிர்த்து இண்டிபெண்டன்ட்டா அமெரிக்காவால வேலை செய்ய முடியாது. அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சும். சிப் புரொடக்ஷன்ல இருந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கனிம வளங்கள் அமெரிக்காவுக்கு தேவை. F-35யோட 18% அதிகமான கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் உருவாக்கப்படுறதுக்கு சைனாவோட உதவி இப்பவும் அமெரிக்காவுக்கு தேவை. அப்படி இருக்கப்போ, ட்ரம்ப் இது எல்லாத்தையும் ஓரம் கட்டணும்னா, அவங்களுக்கு கிரீன்லாண்ட்ன்றது தேவை. ஸோ இங்க கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கிரீன்லாண்ட்லயும் கிடைக்குதுன்றப்போ, செக்யூரிட்டி காரணங்களுக்காக மட்டும் கிடையாது. ஏன்னா கிரீன்லாண்டோட ஆயில் ரிசர்வ் விட அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய ஒரு மூக்கரிச்சலை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா ட்ரம்ப் அவர்கள் இதுக்கான வேலைகள பார்ப்பாரு. இப்போ ரீசென்ட்டா வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னன்னா வந்து புதின் அவர்கள் கூட இத சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. சொல்ல முடியாது. இந்த 2 தரப்பும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்கன்னா, அது ஐரோப்பாவுக்கும் ஆபத்து, சைனாவுக்கும் ஆபத்து. இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸ்ல ட்ரம்ப் அவர்கள் இருக்க வரைக்கும் எது வேணா நடக்கலாம். நாளைக்கே ஒரு ரஷ்யாவுக்கு போயிட்டு திரும்ப புதின் அவர்கள சந்திக்கலாம். இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா கிரீன்லாந்த இந்த இடத்துல அமெரிக்கா குறி வைக்கிறது திரும்பவும் அமெரிக்காவை குளோபல் டாமினன்ஸில் எட்ட முடியாத உயரத்துக்கு கொண்டு போக வைக்கும். இது மட்டும் உண்மை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது இந்த விடுபடுது உங்கள் எல்லாருக்கும்.